அரசியல் ரொம்பவே ஒரு சிக்கலான விஷயம் இல்லையா? அத பத்தி ஆழமா படிக்கிற நிபுணர்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கறாங்க, அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். அரசியலை எப்படி ஆய்வு செய்வது? இது கேட்கவே ஒரு பெரிய கேள்வியா இருக்குல்ல. ஒரு நாட்டுல நடக்கிற தேர்தலா இருக்கட்டும், இல்ல சர்வதேச உறவுகளா இருக்கட்டும், அத பத்தி தெரிஞ்சுக்க ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்ல. அந்த புள்ளியை தான் நாம இன்னைக்கு தேட போறோம். சரி, நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ரோட் மேப் பார்த்துடலாம். முதல்ல அணுகுமுறைனா என்னன்னு ஆரம்பிச்சு, அதோட 2 முக்கிய வகைகள், அப்புறம் மரபு, நவீன ரெண்டுக்கும் பொதுவானதுன்னு ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்ப்போம். சரி, முதல்ல நாம அடிக்கடி குழப்பிக்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இந்த அணுகுமுறை அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, அணுகுமுறைங்கிறது ஒரு விஷயத்த நாம எந்த கண்ணாடியை போட்டு பார்க்கறோங்கிறது தான். ஒரு டார்ச் லைட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நாம எந்த பக்கம் அந்த லைட்டை அடிக்கிறோமோ அந்த இடம் மட்டும்தானே நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் நாம செலக்ட் பண்ற அணுகுமுறை தான் நம்மளோட ஆய்வு எந்த திசையில போக போகுதுங்கிறதையே முடிவு பண்ணுது. இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும். அணுகுமுறையும் ஆய்வு முறையும் ஒண்ணு கிடையாது. அணுகுமுறைங்கிறது நம்மளோட பார்வை, நம்மளோட வியூ பாயிண்ட், அதாவது என்ன பார்க்கறோம் அப்படிங்கிறது. ஆனா ஆய்வு முறைங்கிறது அதை எப்படி பண்றோம் அப்படிங்கிறது. இன்டர்வியூ எடுக்கிறது, டேட்டா கலெக்ட் பண்றது மாதிரி. சோ ஒன்னு வாட், இன்னொன்னு ஹவ். ஓகே, இப்ப அரசியல்ல இருக்கிற இந்த ஏகப்பட்ட அணுகுமுறைகளை எப்படி வகைப்படுத்தலாம்னு பார்க்கலாம். பேசிக்கா இத 2 பெரிய பிரிவா பிரிக்கலாம். அந்த 2 முக்கியமான வகைகள் தான் மரபு ரீதியான அணுகுமுறைகள், அப்புறம் நவீன அணுகுமுறைகள். பேர்லயே இருக்குல்ல, ஒன்னு பழசு, இன்னொன்னு புதுசு. இந்த டேபிள்ல பாருங்களேன், அந்த வித்தியாசம் எவ்வளோ தெளிவா தெரியுதுன்னு. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியல்னாவே அது ராஜாக்கள், பார்லிமெண்ட், கோர்ட்டுன்னு இந்த மாதிரி அஃபீஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பத்தி படிக்கிறது மட்டும்தான் மரபா இருந்துச்சு. ஆனா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், மக்கள் போராட்டங்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. அரசியல் வெறும் கட்டடங்களுக்குள்ள நடக்கிறதுல, அது மக்களோட வாழ்க்கையில, சமூகத்துல இருக்குன்னு. அதனால தான் நவீன அணுகுமுறைகள் சமூகம், பொருளாதாரம், ஏன் மக்கள் எப்படி நடந்துக்கிறாங்கன்னு எல்லாத்தையுமே கணக்குல எடுத்துக்கிச்சு. இந்த மாற்றம் ரொம்ப சுவாரஸ்யமானது இல்லையா? சரி, முதல்ல நம்ம அனாலிசிஸ் டூல் பாக்ஸ்ல இருக்கிற பழமையான ஆனா இன்னைக்கும் ரொம்பவே மதிப்புள்ள சில கருவிகளை பத்தி பார்க்கலாம். அதாவது மரபு ரீதியான அணுகுமுறைகள். இந்த அணுகுமுறைகளோட மெயின் ஃபோக்கஸ் எதுல இருந்துச்சுன்னா அரசு, அரசாங்கம், அரசியல் சட்டம்னு இந்த மாதிரி ஃபார்மலான கட்டமைப்புகள் மேலதான். ஒரு நல்ல அரசாங்கம் எப்படி இருக்கணும், எது சரி எது தப்பு, இந்த மாதிரி தத்துவ ரீதியான கேள்விகளுக்கும் வரலாற்று நிகழ்வுகளுக்கும் தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உதாரணமா, தத்துவார்த்த அணுகுமுறை பெஸ்டான அரசு எதுன்னு தேடிச்சு. வரலாற்று அணுகுமுறை சரித்திரத்துல நடந்த சம்பவங்கள்ல இருந்து பாடம் கத்துக்க முயற்சி பண்ணுச்சு. அப்புறம் இந்த நிறுவன சட்ட அணுகுமுறைகள்லாம் ஒரு நாட்டோட சட்டமும் அதோட அமைப்புகளும் எப்படி அரசியலை உருவாக்குதுன்னு ஆய்வு செஞ்சது. இப்ப வாங்க காலப்போக்கில் களத்துக்கு வந்த புது பவர்ஃபுல்லான டூல்ஸை பத்தி பார்க்கலாம். நவீன அணுகுமுறைகள். இங்க தான் ஒரு பெரிய கேம் சேஞ்ச் நடந்தது. அரசியல்ங்கிறது வெறும் தத்துவமும் வரலாறும் மட்டும் இல்ல, அது ஒரு சயின்ஸ், ஒரு விஞ்ஞானம் அன்ன பார்வை உருவாச்சு. மக்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, நாட்டோட பொருளாதாரம் அரசியல் முடிவுகளை எப்படி மாத்துது, இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் தேட சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ்னு மற்ற துறைகளோட உதவியை நாட ஆரம்பிச்சாங்க. இதுல இந்த நடத்தைவாதம், அதாவது பிஹேவியரலிசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது மக்களோட அரசியல் நடவடிக்கைகளை, அதாவது அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கங்கிறத சயின்டிஃபிக்கா ஆய்வு செஞ்சது. அதே மாதிரி தான் அரசியல் பொருளாதாரம், சமூகவியல், பெண்ணியவாத அணுகுமுறைகள்னு ஒவ்வொன்றும் அரசியலை வேற வேற கோணத்துல பார்த்து புது புது உண்மைகளை கொண்டு வந்துச்சு. ஓகே, இது வரைக்கும் பார்த்ததை வச்சு எல்லாத்தையும் மரபு, நவீனன்னு 2 பாக்ஸ்ல போட்டுடலான்னு தோணும். ஆனா சில அணுகுமுறைகள் இந்த 2 பாக்ஸ்லயுமே சரியா ஃபிட் ஆகாது. அதுல 2ஓட அம்சங்களுமே இருக்கும். இந்த மாதிரி ஹைபிரிட் அணுகுமுறைகளோட வேர் பழங்காலத்துல இருந்தாலும் அது நவீன காலத்துல புது டூல்ஸோட தன்னை அப்டேட் பண்ணிக்கிச்சு. சொல்லப்போனா இது மரபு உலகத்துக்கும் நவீன உலகத்துக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒப்பீட்டு அணுகுமுறையும் பல்துறையிடை அணுகுமுறையும் தான். அதாவது வெவ்வேறு நாடுகளோட அரசியலை கம்பேர் பண்ணி பார்க்கறது, இல்லைன்னா பலதுறை அறிவை யூஸ் பண்ணி அரசியலை புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. இந்த டைம் லைனை பாருங்களேன். அரிஸ்டாட்டில் காலத்திலே ஒப்பீட்டு அரசியல் இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு நாம பண்ற ஒப்பீடு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுது. அதனால இதோட ஆன்மா மரபு ரீதியானது, ஆனா இதோட செயல்பாடு நவீனமானது. இதுதான் இந்த அணுகுமுறைகளோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ அரசியலை ஆய்வு செய்ய நம்மகிட்ட ஒரு பெரிய டூல் பாக்ஸே இருக்குன்னு தெரியுது. தத்துவாத்தூர கண்ணாடி ஆரம்பிச்சு டேட்டா அனாலிசிஸ் வரைக்கும் பல கருவிகள் இருக்கு. இப்போ கேள்வி உங்களுக்கு தான். இன்னைக்கு உலகத்துல நடக்கிற இந்த சிக்கலான அரசியல் விஷயங்களை புரிஞ்சிக்க இந்த கருவிகள்ல எது பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? மரபு அணுகுமுறையா, நவீன அணுகுமுறையா, இல்ல 2ம் கலந்தோன்னா? யோசிச்சு பாருங்க.